வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம். இதில் நம்ம 11வது வாசகம் பார்க்குறோம். ஓதுவது ஒழியேல். இதுதான் இதனுடைய வாசகம். ஓதுவது ஒழியேல். இந்த ஒழியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒழித்து விட வேண்டாம் அப்படின்னா, அதாவது நீக்கி விட வேண்டாம், அது இல்லாமல் செய்து விட வேண்டாம். இது என்னவா சொன்னால் இது தேவை அப்படின்னு அர்த்தம். எனக்கு வேணும், இதை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எதை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நான் ஒழித்து விடக்கூடாது, எதை நான் முழுவதுமாக அறவை நீக்கி விடக்கூடாது அப்படின்னா ஓதுவது அப்படிங்கிறதான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு உலக நீதியில் வருது. அப்போ இந்த ஓதுதல்னா என்ன? இந்த ஓதுதல் மிக முக்கியமான விஷயம். படித்தல், அதுதான் ஓதுதல். கல்வி என்பது வேறு, படிப்புங்கிறது வேறுங்கிற முதல்ல அந்த வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓதுதல் அப்படின்னா என்னன்னு தெரியும். கல்விங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்சர்வ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பல விஷயம் கற்றுக்குது. சின்ன குழந்தை இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல, பல விஷயத்தை பார்த்தாலே கற்றுக்குது. அப்படியே அர்த்தம் அப்சர்வ் பண்ணியே நம்மளால் கற்றுக்க முடியும். அதெல்லாம் கல்வியில் வருது. சிலர் பேசி நம்ம கேட்டு நம்ம கற்றுக்க முடியும், அதுவும் கல்வியில் தான் வருது. நம்ம உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இருந்தாலே போகிறோம், லிசனிங், அது மூலம் கற்றுக்க முடியும். ஸோ அப்சர்வேஷன் மூலம் சில விஷயத்தை கற்றுக்கலாம், லிசனிங் மூலம் சில விஷயத்தை கற்றுக்கலாம். இதெல்லாம் கல்வியில் வருது, படிப்பில் வரல. ஸோ படிப்புங்கிறது என்ன அப்படின்னா, நான் படிக்க வேண்டும், அது மூலம் வரணும், அந்த இனிஷியேட்டிவ் என்கிட்டேருந்து வரணும், அதுதான் படிப்புங்கிறது. இந்த படிப்புன்ற மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் ஓதுதல். இப்போ இந்த ஓதுதலுக்கு வருவோம். ஓதுதல்னா அடிப்படை என்னென்னா வாய் விட்டு படிக்கிறது. இப்போ நான் குழந்தைகளுக்காக தான் இதை பார்க்குறோம். இந்த வாசகத்தை முதல்ல குழந்தைகளுக்கு தான் நம்ம எடுத்து சொல்லணும். ஓதுதல் ஒழியல், வாய் விட்டு படிக்கணும். அதாவது சேர்த்து அதை விட்டுடாதீங்க, அந்த பழக்கத்தை விட்டுடாதீங்க. நம்ம பல முறை பல ஊர்களுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறோம். சில காலத்துக்கு முன்னால் இருந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ கிராமத்து பக்கம் போகிறோம் அப்படின்னா ஊரே நிசப்தமாக இருக்கும்போது காலை நேரத்துக்கு போனால் நிறைய வீட்டில் பசங்க படிக்கிற சத்தம் கேட்கும். தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்திருக்கு அந்த பழக்கமெல்லாம். காலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு போகிறோம், 7 மணிக்கு வெளியே போகிறோம், அப்படி தெருவில் நடந்து போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்து யாராவது படிக்கிற சத்தம் கேட்கும். பசங்க வாய் விட்டு படிப்பாங்க. இந்த வாய் விட்டு உறக்க படித்தல்ங்கிறது தான் உண்மையிலே மிகவும் ஆரோக்கியமான படிப்பு. அதுக்கு இணையாக எதுவுமே சொல்ல முடியாது. வாய் விட்டு படிக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க. இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆதாயங்கள் நிறைய இருக்குது, இதனால் பல பயன்கள் இருக்குது. அது என்னங்க பார்ப்போம். அதுக்கு முன்னால் இப்போ என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். காலேஜில் படிக்கிறவங்க, அதுக்கு முன்னால் போகும்போது +2 படிக்கிறாங்க, அதுக்கு முன்னால் 10th படிக்கிறவங்க, அதுக்கு முன்னால் 8th 7th 6th 5th படிக்கும்போதே மனசுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வாய் விட்டு படிக்கிறதே இல்லை. புஸ்தகத்தை தந்து வச்சுருக்காங்க, மனசுக்குள்ளே படிக்கிறாங்க. உதடு கூட முணுமுணுப்பதில்லை, அந்த மாதிரி படிக்கிறாங்க. இது மிக மிக மோசமான படிக்கிற முறை. இது கூடாது. வாய் விட்டு படிக்கணும். யாரெல்லாம் வாய் விட்டு படிக்கிறார்களோ அவங்க தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் மிகச்சிறந்த சிந்தனாவாதிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் மிகுந்த படிப்பாளியாக ஒரு அறிஞனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வாய் விட்டு படிக்கிற போது தான் 3 மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கின்றன, அட்வான்டேஜஸ் கிடைக்குது. ஒன்று, நாம் தவறாக படித்தால் கூட பிறருக்கு கேட்கிற போது அவர் நம்ம திருத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது பெரிய விஷயம். இரண்டாவது, எனக்கு கவன சிதறல் ஏற்படாமல் இருக்கும். வாய் விட்டு படிக்கிற போது எனக்கு கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா பிற சத்தம் எனக்குள்ள வராது, என்னோட சத்தம் தான் பிறருக்கு போக போகுது. கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும். அப்புறம் மூன்றாவது, இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுமையை தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தனி மனித ஆளுமை. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவங்க, ரொம்ப சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு 4 பேர் முன்னால் பேசணும் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு வாயே வர மாட்டேங்குது வெளியே. ஏன் அப்படின்னா எப்போ மனசுக்குள்ளேயே படித்து பழக்கப்படுத்திட்டாங்க. பல பேர் முன்னால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கே முடியாமல் போயிடுச்சு. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நீ சொல்லுகிற போது, தலைமை பண்புகள் என்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி சொல்லுகிற போது எது முக்கியமானது சொல்கிறாங்க அப்படின்னா, 4 பேர் முன்னால் தனக்கு பேசுறதுக்கான அந்த துணிச்சல் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கையும் இந்த துணிச்சலும் யாருக்கெல்லாம் இருந்திருக்கிறது பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, யாரெல்லாம் வாய் விட்டு உறக்க படிக்கிறதுக்கான அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயல்பாகவே வந்து விடுகிறது. ஏன் அவ்வளோ பேர் படிக்கிறது இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கூச்சம், ஒரு சுபாவம் வந்துடுது. நான் படிக்கும்போது தப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. இது உடைப்பதற்கு ஒரே ஒரு உறக்க படிக்கிறது தான். ஓதுதல் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதும், அப்புறம் இங்கே ஓதாமல் இருப்பதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், ஓதுவது ஒழியல் அப்படிங்கிறதும், இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தயவு செய்து வாய் விட்டு படிங்க, உறக்க படிங்க. இந்த வாசகம் முழுக்கவுமே சிறுவர்களுக்கானது தான். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். யாரெல்லாம் பெற்றோர் இருக்கிறார்களோ வீட்டில், யாரெல்லாம் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் பிள்ளைகளை தயவுசெய்து வாய் விட்டு உறக்க படிக்க சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம், பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு போகிறார்கள்.
கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னா, சேர்ந்தாற் போல் பல மணி நேரம் படிக்க முடியவில்லை. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எல்லார்ட்டையும் இருக்கு. 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் அல்லது 30 நிமிடம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடிய மாட்டேங்குது சேர்ந்தா போல். என்ன கேட்டால் மனசு பதிய மாட்டேங்குது, டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதற்கு இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் என்ன ஒரு மிகச்சிறந்த நிவாரணினா, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் வெக்கப்படவே வேண்டாம், வாய் திறந்து உறக்க படிக்க தொடங்குங்கள். தாராளமாக இதெல்லாம் சேர்ந்து தானாக வந்துடும். இந்த கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பதற்கும் தான் படிப்பதிலே முழுமையாக தன்னை ஊன்றி படிப்பதற்குமான ஒரு மிகச்சிறந்த உபாயமாக இதைத்தான் சொல்கிறோம். உறக்க படியுங்கள், உறக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம். இந்த ஓதுதல் ஒழியல் அப்படிங்கிறதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது தயவுசெய்து இது விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க குழந்தை பருவத்துக்கு இளைஞர் பருவத்துக்கெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பெற்றோர் வாய்விட்டு உறக்க படிக்கிற பழக்கம் இல்லாதவராக இருந்தால் மிக நிச்சயமாக குழந்தைகளுக்கும் வராது. இது தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா இது அடுத்து உங்கள் தலைமுறைக்கு போகணும். அடுத்த தலைமுறைக்கு வரவங்களும் அதை எடுத்து சொல்லணும். அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இந்த பழக்கத்தை விடாமல் வச்சுங்க. அப்போ தான் இன்னொருத்தவங்க சொல்ல முடியும். இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குங்கிறதே விட்டு போயிடும். தயவுசெய்து வேண்டாம், உறக்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். பல பொது மேடைகளுக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறோம். ஒருவர் சொல்லும்போது நீங்கள் திரும்ப சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான். இந்த உறக்க சொல்லுதல் அப்படிங்கிறது தான் சமுதாயத்தில் படிப்பு மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை, இது தொடக்க நிலை. ஆனால் இந்த தொடக்க நிலை பல பேர் அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. எப்போதுமே ஒரு குழந்தை தவழ்ந்து தான் வரணும் முதல்ல, அப்புறம் எதையாவது பிடித்து தான் எழுந்து நிற்கணும், அப்புறம் யாராவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும், அப்புறம் தான் சொந்தமாக நடக்கணும், அப்புறம் தான் ஓடணும். ஆனால் படிப்பிலே மாத்திரம் அந்த ஒரு படியை முற்றிலுமாக ஒழித்து விட்டு நேரடியாக மனப்பாட பகுதியை போல மனத்துக்குள்ளே படிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது மோசமான பழக்கம். அதிலிருந்து வெளியே வருவோம், உறக்க படிப்போம், அதுதான் உறக்க சிந்தனை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.